வெல்கம் டு தமிழ் வேர்கள் யூடியூப் சேனல். எங்கள் நாடு எங்கள் வீடு. உயரமான மரங்கள், பூக்கும் பூக்கள் மற்றும் பறவைகளின் பாடல்கள் நிறைந்த வண்ணமயமான காட்டில் மீனா என்ற ஒரு மகிழ்ச்சியான சிறிய பறவை வாழ்ந்தது. அவளுக்கு பளபளப்பான நீல இறகுகள், இனிமையான குரல் மற்றும் கருணை நிறைந்த இதயம் இருந்தது. மீனா தனது நாட்களை மரங்களின் வழியாக பறந்து மகிழ்ச்சியான பாடல்களைப் பாடி தேவைப்படும் எந்த விலங்குக்கும் உதவினாள். ஒரு வெயில் காலையில் மினா காற்றில் மிதந்து செல்லும்போது கீழே உள்ள ஒரு புதரிலிருந்து மென்மையான அழுகை வருவதைக் கேட்டாள். ஆர்வத்துடன் அவள் கீழே பறந்து சென்று ஒரு குட்டி அணில் தனியாக அமர்ந்திருப்பதைக் கண்டாள். கண்ணீர் அதன் ரோம கன்னங்களில் வழிந்தது. என்ன ஆச்சு, குட்டி? மினா மெதுவாகக் கேட்டாள். நான் விளையாடிக் கொண்டிருந்தேன். என் வீட்டிலிருந்து வெகு தூரம் ஓடிவிட்டேன். இப்போது என் மரத்தைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. அணில் சோகமாக முகர்ந்து பார்த்தது. மினா தலையை சாய்த்து சிரித்தாள். கவலைப்படாதே, நான் உனக்கு திரும்பி வர உதவுவேன். தனது சிறிய இறக்கைகளை அசைத்து மினா காட்டுக்கு மேலே பறந்து மரங்களின் உச்சிகளை கவனமாக ஆராய்ந்தாள். திடீரென்று ஒரு உயரமான மரத்தில் ஒரு வசதியான சிறிய கூட்டையும் ஒரு வெறித்தனமான அம்மா அணிலையும் கூப்பிடுவதைக் கண்டாள். அதோ அது! மினா மகிழ்ச்சியுடன் சிலிர்த்தாள். என்னை பின்தொடருங்கள்! மினாவை பின்தொடர்ந்து விரைந்து செல்லும்போது குட்டி அணிலின் கண்கள் நம்பிக்கையால் பிரகாசித்தன. சிறிது நேரத்தில் அவன் தன் தாயின் அரவணைப்பில் திரும்பி வந்தான். அம்மா அணில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து மினாவுக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்தது. நாட்கள் கழித்து கருமேகங்கள் வானத்தை நிரப்பின. ஒரு பயங்கரமான புயல் காடு வழியாக வீசியது. காற்று கர்ஜித்தது. மரங்கள் அசைந்தன. மழை பெய்தது. மரத்தின் உயரத்தில் இருந்த மினாவின் கூடு புயல் காற்றில் அசைந்தது. ஒரு பலத்த காற்று திடீரென்று மினாவை காற்றில் வீசியது. அவள் உதவியற்றவளாக படபடத்தாள். மினாவுக்கு எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் அவர்கள் தங்கள் மரத்தில் ஒரு சிறிய தங்குமிடம் கட்டியிருந்தார்கள். நீ எங்களுக்கு உதவி செய்தாய், மினா, அம்மா அணில் மெதுவாகச் சொன்னது. இப்போது உனக்கு உதவ வேண்டிய நேரம் இது. வறண்ட இலைகள் நிறைந்த தங்குமிடத்திற்குள் பதுங்கியிருந்த போது மினா சிரித்தாள். வெளியே புயல் வீசினாலும் அவள் இதயம் அரவணைப்பாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருந்தது. பசுமையான இலைகள் நிறைந்த காட்டில் எல்லி என்ற இளம் யானை வசித்து வந்தது. அவளுக்கு பெரிய நெகிழ்வான காதுகள், நீண்ட அசையும் தும்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த இதயம் இருந்தது. எல்லி விளையாடுவதையும் பூக்களால் வண்ணம் தீட்டுவதையும் தன் நண்பர்களுக்கு உதவுவதையும் விரும்பினாள். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லி ஒரு சிறப்பு விஷயத்திற்கு பெயர் பெற்றாள். அவள் எப்போதும் உண்மையைச் சொன்னாள். ஒரு பிரகாசமான காலை அனைத்து காட்டு விலங்குகளும் ஆற்றின் அருகே கூடின. அது ஆண்டின் மிகவும் உற்சாகமான நிகழ்வான காட்டு ஓவியப் போட்டிக்கான நேரம். அனைத்து அளவிலான விலங்குகளும் இலைகள், பெர்ரி, இதழ்கள் மற்றும் பளபளப்பான கற்களால் செய்யப்பட்ட வண்ணமயமான படைப்புகளை கொண்டு வந்தன. பிரகாசமான மலர் இதழ்களால் ஆன வானவில்லின் ஓவியத்தை எல்லி பல நாட்கள் வேலை செய்தாள். அதைப் பற்றி அவள் பெருமைப்பட்டு அதை தன் தண்டுடன் கவனமாக சுமந்து சென்றாள். போட்டிப் பகுதிக்கு நடந்து செல்லும்போது தரையில் இருந்து ஒரு மரவேர் ஒட்டிக் கொண்டிருப்பதை அவள் காணவில்லை. ஐயோ! எல்லி தடுமாறி விழுந்தாள். அவளுடைய ஓவியம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. ஆனால் அவள் தற்செயலாக மற்றொரு கலைப்படைப்பில் காலடி எடுத்து வைத்தாள். அது லியோ சிங்கக்குட்டியின் ஓவியம். இப்போது அது ஒரு கரைபடிந்த குழப்பமாக இருந்தது. அப்போதுதான் லியோ ஓடி வந்தான். என் ஓவியம் என்ன ஆச்சு? அவன் கண்களை விரித்துக் கேட்டான். எல்லி சுற்றி பார்த்தாள். அவள் விழுவதை யாரும் பார்த்ததில்லை. அவளால் அமைதியாக இருக்க முடியும், யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லி ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். மன்னிக்கவும் லியோ, அவள் மெதுவாக சொன்னாள். நான் தற்செயலாக தடுமாறி உன் ஓவியத்தை நாசமாக்கினேன். லியோ ஆச்சரியத்தில் கண் சிமிட்டினாள். பின்னர் எல்லிக்கு ஒரு சிறிய புன்னகையை அளித்தாள்.
உண்மையைச் சொன்னதற்கு நன்றி எல்லி. அது நிறைய அர்த்தம். காட்டு மூப்பரான ஒரு புத்திசாலி வயதான கிளி பறந்து வந்து, எல்லி, உன் நேர்மை எந்த கலைப்படைப்பையும் விட அழகாக இருக்கிறது. நீதான் இன்றைய உண்மையான வெற்றியாளர் என்று சொன்னது. அனைத்து விலங்குகளும் ஆரவாரம் செய்து கைதட்டின. லியோ சிரித்தான். ஒன்றாக ஒரு புதிய ஓவியத்தை உருவாக்க விரும்புகிறாயா? எல்லியின் கண்கள் பிரகாசித்தன. ஆம், நான் அதை விரும்புகிறேன். அருகருகே அவர்கள் ஒரு பிரகாசமான புதிய தலைசிறந்த படைப்பை உருவாக்கினர். வண்ணங்கள், சிரிப்பு மற்றும் உண்மையான நட்பு நிறைந்த ஒன்று.